ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஜோஷி கடன். நான் உங்கள் ஜோஷி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் ப்ரீமிக்ஸ் தான். ஸோ நம்ம அவசரமாக வேலைக்கு போகிறவங்களாம் சரி, இல்லை எங்கேயாவது போகிறோம், பட் நம்ம இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு நம்ம யோசிப்போம். அவங்களுக்கு ப்ரீமிக்ஸ் மூலம் வெண்பொங்கல் எப்படி ரெடி பண்ணலான்னு பாருங்கள். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு பச்சரிசி. இதை 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா காய வச்சிடணும். ஸோ இந்த காய வச்சு எடுக்கும்போது நம்ம அதை ஒரு பெசறணுன்னா அந்த அரிசியும் பருப்பும் அரிசி குருணை மாதிரி உடஞ்சிடும் அழகாக. ஸோ அதை நல்லா எடுத்து வச்சுட்டு மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை, இஞ்சியை நல்லா சாப் பண்ணி வச்சிடணும். அப்புறம் உப்பு, தேவையான அளவுக்கு பெருங்காயம், முந்திரி பருப்பு, இது எல்லாமே பொங்கலுக்கு தேவையான ஐட்டங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்று தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ அரிசியும் பருப்பையும் அடி பிடிக்காமல் அந்த அரோமா வரும் பாருங்கள். அந்த அரிசியை வறுக்கும் போதும் அந்த பருப்பை வறுக்கும்போது அந்த ஸ்மெல் வரும் அழகாக, அந்த பாசிப்பருப்பு ஸ்மெல்லு. ஸோ அந்த அளவுக்கு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் மிளகு, சீரகம் வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் பச்சை கருவேப்பிலையும் இஞ்சி, சாப் பண்ண இஞ்சியும் அந்த பச்சை வாசனையே போயிடுற அளவுக்கு நம்ம பச்சையாக போடுறது அப்படியே காஞ்சி கருகலாகிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம், முந்திரி பருப்பு எல்லாமே ஒரே, ஏன்னா நமக்கு குவான்டிட்டி கம்மியாக தானே பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு பண்ணி அதை ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை ஒரு ஜிப்லாக் பவுச்சோ, இல்லை யாருக்காவது நீங்கள் கொடுக்கணுன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான பவுச்சில் போட்டு கொடுத்துட்டோன்னா இதை நம்ம 3 to 4 months தாராளமாக யூஸ் பண்ணலாம். சூப்பரான சுவையான ப்ரீமிக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சின்ன குழந்தை கூட இதை சமைக்கலாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன குக்கரில் 1 கப்பு ப்ரீமிக்ஸுக்கு 3 கப்பு தண்ணி, 3 to 4 cups யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உப்பு அளவுலாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வந்தவுடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 minutes கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நம்ம நெய்யோ, டால்டாவோ, ஆயிலோ விட்டோன்னா மணக்க சூப்பராக சுவையான வெண்பொங்கல் ரெடிங்க. கூட ஒரு கத்திரிக்காய் கடைசிலும் ஒரு உளுந்த வடையும் வச்சு சாப்பிட்டோன்னா இதை விட வேறு பொங்கல் நீங்கள் சாப்பிட விரும்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் வெண்பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பபாய்.